வானத்துல உள்ள மேகங்கள் எல்லாம் ஒரு ஃபேக்டரியை நடத்திட்டு இருக்கு. இதுவாவே மெஷினை வச்சு மேகத்தை உருவாக்கி அதுல மழை தண்ணி மின்னல்னு எல்லாத்தையுமே கொடுத்து பூமிக்கு அனுப்புது. அங்க ஒரு மேகம் பைனாக்குலர்ல எதையோ பார்த்துட்டு வேமா எமர்ஜென்சி அலாரத்தை அடிக்குது. உடனே மத்த மேகங்கள் எல்லாம் ஒரு பெரிய புகை மாதிரி உள்ள கருப்பு மேகத்தை வர வச்சு அந்த இடத்தையே மறைக்குதுங்க. பார்த்தா ஏரோப்ளேன்ல போறவங்க இவங்களை பார்க்க கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிருக்கு. ஏரோப்ளேன் போனதும் அந்த கருப்பு மேகம் மறைஞ்சிருது. அப்போ ஒரு நாள் பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல இருந்து புகையா வருது. மேகமும் போய் என்னன்னு பார்த்தா அங்க ஒரு ஜெட் இந்த மேகத்தோட இடத்துலயே மோதி இருக்கு. அதுல இருந்து ஒரு மனுஷன் வெளியில வரத பார்த்து மேகம் வேமா போய் எல்லா மேகத்தையும் சொல்லுது. எல்லாரும் உடனே புகை மாதிரி உள்ள மேகத்தை எல்லா பக்கமும் அடிச்சு அங்க இருந்த ஃபேக்டரிய மறைக்க ட்ரை பண்றாங்க. அந்த மனுஷனும் வானத்துக்கு நடுவுல எப்படி நிக்க முடியுதுன்னு குதிச்சு குதிச்சு பார்த்துட்டு அந்த இடத்தை சுத்தி பாக்குறான். அதுக்குள்ளேயும் மேகங்கள் எல்லாம் எப்படியோ ஃபேக்டரிய மொத்தமா மூடி மறைச்சிருது. அப்போ ஒரு மேகம் தும்மல் போட்ட சத்தம் கேட்டதும் இவன் அது கிட்ட போக பாக்குறான். உடனே மத்த மேகங்கள் எல்லாம் சேர்ந்து ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு பின்னாடி ஒரு கேட்டை வச்சுட்டு மியூசிக்கும் பிளே பண்ணுதுங்க. இவன் நம்ம சொர்க்கத்துக்கு தான் வந்துட்டோம்னு நினைச்சிட்டு அதை பார்த்துட்டே இருக்கான். அப்போ கேட்ல கட்டிருந்த கயிறா இருந்து கேட் அப்படியே கீழே விழுந்து எல்லாமே உடைஞ்சிருது. இவன் கீழே கடந்ததை குனிஞ்சு எடுக்கிறப்போ மேகங்கள் எல்லாம் பின்னாடி வந்து அவன் தலையிலே அடிச்சு அவனை மயங்க வச்சிருது. வேமா அவனை ஒரு மேகத்துல கட்டி பூமிக்கு அனுப்பிடுது. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படும் போது இன்னொரு பெரிய ஏரோப்ளேன் அவங்க இடத்திலே வந்து மோதிருது.